சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான KP முனுசாமி அவர்கள் திடீரென்று பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார். அதிமுகவின் தற்பொழுது துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்கள் திடீரென்று அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதற்கு காரணம் என்ன? அதாவது ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த கட்சி செல்வாக்காகவும் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய கட்சியாகவும் இருக்க வேண்டும், வெற்றியடையக்கூடிய கட்சியாகவும் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக அதிமுகவின் நிலைமை தோல்வியின் பக்கம்தான் இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்தால் மட்டும்தான் சிறு மாவட்ட செயலாளர்களுக்கு கூட அது மிகப்பெரிய ஒரு பதவியாகவே பார்க்கப்படும். மாவட்ட செயலாளர் பதவியை அவர்களால் பயன்படுத்தவும் அந்த அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தவும் முடியும். ஆனால் உட்கட்சியின் மோதலின் காரணமாக தொண்டர்கள் பிரிந்து கிடப்பதும் மக்கள் மீது ஒட்டுமொத்த விமர்சனங்கள் உள்ளாக்கப்படுவதும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற முன் வைத்த செங்கோட்டையன் அவர்களையும் கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் நீக்கிவிட்டார் எடப்பாடி. இனி யாரும் OPS, சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையனுடன் தொடர்பில் இருக்கக்கூடாது என்றும், அப்படி மீறி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தால் நிச்சயம் அவர்களையும் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்குவோம் என்பதையும் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்று எடப்பாடி நேற்றே அறிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது KP முனுசாமி அவர்கள் உண்மை வெல்ல வேண்டுமல்லவா? அதிமுகவின் தொண்டர்கள் தானே அதிமுகவிற்கு பலம், அவர்களை பிரிந்து கிடந்தால் எப்படி வெற்றியடைய முடியும் என்று கூறி OPSஐயும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் செங்கோட்டையனையும் அதிமுகவை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும், இதற்கு அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? எடப்பாடிக்கு எதிராக மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், உடனடியாக அதையும் கூட்ட வேண்டும். எடப்பாடியின் பொதுச் செயலாளரை தொடரலாமா அல்லது வேண்டாமா என்பதை கருத்து கணிப்புகள், அதாவது ஓட்டுக்கள் செலுத்தி அந்த முடிவுகள் யார் பக்கம் சாதகமாக இருக்கிறதோ அதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவைத்தலைவருக்கு கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்துள்ளார் KP முனுசாமி அவர்கள்.